ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எந்த லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தாங்க விட்டுருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனால் 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் 15,000 அபோவும் கொடுத்து நம்மளை பர்மனெண்ட்டாகவும் வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 632 வேகன்சி காலியாக இருக்குங்க. இதுக்கு 1 2 இல்லை 632 வேகன்சி காலியாக இருக்குது. அவ்வளோக்கும் ஆள் எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஜஸ்ட் டிப்ளமோ மட்டும் பாஸ் பண்ணி தான் போதும். டிப்ளமோ, டிகிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி தான் இன்னும் ஓவர் அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? இதோட அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 31 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, எத்தனை வேக்கண்ட்டுக்கு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது வந்து இந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணோன்னா January 31 லாஸ்ட்டு. அதே நம்ம ஆஃப்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுனா ஒரு 7 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, NLC இந்தியா லிமிடெட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஆல்ரெடி இன்ட்ரோலேயே சொல்லிட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? டிப்ளமோ, கிராஜுவேஷன், அதாவது டிகிரி இதை முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதை முடிச்சு தான் 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து அப்படியே வேலைக்கு எடுத்துறாங்க. சரிங்களா? ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். சரிங்களா? 1 இயருக்கு மந்த்லின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட். சரிங்களா? என்னென்ன வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 75 வேகன்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 78 வேகன்ட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் 27 வேகன்ட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 15 வேகன்ட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் 9 வேகன்ட். மைனிங் இன்ஜினியரிங் 44 வேகன்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 47 வேகன்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 5 வேகன்ட் இருக்குது. ஃபார்மசியில் 14 வேகன்ட் இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் 314 வேகன்ட் இதுக்கு மட்டும் இருக்குது. சரிங்களா? இது குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட், அது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிப்ளமோ முடிச்சதுக்கான வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்துடலாமா, என்னென்ன வேகன்ட் இருக்குன்ட்டு. டிப்ளமோ முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95, 94, 49, 9 இந்த மாதிரிலாம் வேகன்ட் காலியாக இருக்குது. சரிங்களா? மைன் இன்ஜினியரிங்க்கு 25 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 38, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 8 இருக்குது. ஆக மட்டும் 380 இருக்குது. சரிங்களா? ரெண்டும் சேர்த்து 632 வேகன்ட் கால் இருக்குது. இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,524 ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி. சரிங்களா? சம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டட் அப்படி டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் தான் பண்ணியிருக்கணும். சரிங்களா? கரஸில் பண்ணியிருக்கக்கூடாது, ஃபுல் டைம் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சாலும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டில் ஃபுல் டைமாக தான் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்படி ஃபார்மசி படிக்கிறதுனா நீங்கள் B.Pharm, சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்ற கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபார்மசிக்கு மட்டும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? அதே மாதிரி டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுவும் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்லாம் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கக்கூடாது. ஒரு டிகிரியோட தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பிஜி முடிச்சிருந்த ஒரு பிஜி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை எலிஜிபிள் கிடையாது மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஷுல் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் தான் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது பிஜி நீங்கள் முடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரெஷராக மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷராக மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க எந்தெந்த ஸ்டேட்லேருந்து ஆளுங்க வேணும், அவங்களுக்கு அவைலபிலிட்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆந்திராவிலேருந்து எடுக்கிறாங்க, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷ்தீப். சரிங்களா? இந்தந்த இதுலேருந்து ஆளுங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வேகன்சி, அதாவது இந்த கேஸ்ட் வைஸாக கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. அது எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அது அவ்வளோ பெரிய இதில், ஏன்னா வேக்கண்ட்டாக நிறையா இருக்கிறதுனால அது உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எலிஜிபிளாக தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளோ பெரிய இது அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த விதத்திலும் பர்மனெண்ட்டும் கிடையாது, டெம்பரரியும் கிடையாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஜிபிஏ மார்க்ஸ் உங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ காலேஜில் யூஜியில் மார்க் எடுத்திருக்கீங்களோ, யூஜி டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இது 2 இது தான். எக்ஸாமும் இல்லை, ஃபீஸும் இல்லை. ஜஸ்ட்டு உங்களை மார்க்ஸ் லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ முடித்து
பிப்ரவரி 19 உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பிப்ரவரி 19 உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். யாருக்கு எலிஜிபிள் செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையான்ட்டு. நீங்க 23லேருந்து நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்றதுன்னா, அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும், அப்ளை பண்ற லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சரிங்களா? அது ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 18த் ஓப்பன் ஆகி 31 முடியுது. சரிங்களா? 18த் ஓப்பன் ஆகி 31 முடியுது. அது இல்ல நான் ஆஃப்லைன் மூலியமா தான் ப்ரோ அப்ளை பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அட்ரஸ்க்கு தான் போஸ்ட் அனுப்புற மாரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? டேட் ஆல்ரெடி. அது வந்து 6 to 2 குடுத்துருக்காங்க. சரி பிப்ரவரி 6 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. 5 PM அதாவது நீங்க போஸ்ட் அனுப்புனீங்கன்னா, மோஸ்ட்லி ரெகுலர் போஸ்ட்டுக்கு பதிலா ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா, உங்க கைக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். சரிங்களா? அது கூட என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்க ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டிசி மஸ்ட்டு, நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் டிப்ளமோ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி பிஜி, யூஜி முடிச்சிருக்கீங்களா? பிஜி இல்ல, யூஜி முடிச்சிருக்கீங்களே அதோட இது. கன்சாலிடேட் மார்க் ஷீட் சரிங்களா? உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட், 1 மார்க் ஷீட் குடுத்துருப்பாங்க இல்லையா? அது ஒண்ணு அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒண்ணு அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது நீங்க ஊனமுற்றோர் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா, அதுக்கு சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஆர்மில ரிட்டயர் ஆயிருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா, நீங்க அப்படி இருந்தா சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அட்டாச் பண்ண வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் அரைவல் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் உங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா? அது ஃபினிஷிங் பண்ணது அந்த சர்டிஃபிகேட் அது ஒண்ணு அட்டாச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில லாஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து NLCAL அந்த வெப்சைட்ல தான் அவங்களே செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டும் அதிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? யார் செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையான்னு அதிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 19 உங்களுக்கு ரிசல்ட் யார் செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லைன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பிப்ரவரி 23 to 29 நீங்க டைரக்ட்டா ஜாயின் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ட்ரெய்னிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு கால் லெட்டர் வந்துரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற அப்ளிகேஷன் ஃபார்ம நான் கீழ குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவ உங்க வேலை இல்லாத இன்ஜினியர் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு, ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க் யூ.